நன்றிகள் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மெய் அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. இன்னைக்கு நாம எடுத்திருக்கும் தலைப்பு ஒன்றே பலவும் அப்படின்ற தலைப்புல நாம சிந்தனை செய்ய இருக்கோம். இந்த சிந்தனையை நமது ஆசானர் தந்தை அவர்கள் உடனிருந்து சிறப்பாக வழிநடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன். குருவே துணை. ஒன்றே பலவும். மனிதனா பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்குமே எது தெய்வம்? தெய்வம் ஒன்றா இல்ல பலவா? தெய்வத்தை நம்மால உணர்ந்து கொள்ள முடியுமா? அப்படி பல கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ தெய்வ நிலைய நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா நாம எப்படி இருப்போம் அப்படின்ற அந்த ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கு. அதுக்காக நமது ஆசானார் தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. உடல்ல உயிர் இருக்கிறவங்க அனைவருமே தெய்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த இறைய பத்தி உணரலாம் அப்படின்னு. அப்போ அந்த தெய்வத்தை நாம உணரும் பொழுதுதான் அந்த ஆதிநிலை என்ற அந்த சுத்தவெளியில என்னென்ன வியப்புக்குரிய ஆற்றல்கள் எல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். நாம எப்பவுமே வாழ்க்கையில புலன் மயக்கத்திலையும் அந்த தோலப் பொருட்கள் துய்ப்பதிலையும் அதன் காரணமாவே நாம துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த மயக்கத்திலிருந்து நாம விடுபட்டு ஒரு தெளிவு வேணும் நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாம கண்டிப்பா எல்லாருமே இறை உணர்வு பெறணும். அப்போ எப்படி நாம இந்த இறை உணர்வை பெறது அப்படின்னு பார்த்தோம்னா, இறை உணர்வு பெற்றிருக்கிறவங்க காட்டும் அந்த விளக்கத்தை நாம ஏத்துக்கிட்டு நாம அந்த இறை உணர்வை பெறலாம். அதுக்காக நமது ஆசானார் தந்தை அவர்கள் இறை உணர்வை உணர்ந்தபடி அத்தனையுமே உலக மக்கள் அனைவருக்குமே இது போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட நமக்கு ஒளிவு மறைவு இல்லாம நமக்கு இந்த இறைநிலை பத்தி விளக்கி இருக்காரு. எப்படின்னு பார்த்தா பல நூல்கள் மூலமாவும் பல கவிகள் மூலமாவும் எப்படியெல்லாம் நாம எப்படி இறையுணர்வை பெறத்துக்கான நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காரு நமது ஆசான் அவர்கள். அப்போ ஆசான் அவர்கள் இறைநிலை விளக்கத்தோட அகத்தவமும் நம்ம செஞ்சு அகத்தாய்வு பயிற்சிகளை நம்ம முறையா செஞ்சு நாம இந்த தெய்வத்தை உணரலாம். உணர்ந்தது நாம உணர்ந்து கொள்றதுக்கு ஒரு வழி செய்யுது. அப்போ நாம தக்க பருவத்துல ஞானத்தை அடைவதற்கான வழியை நம்ம மேற்கொள்றது நம்மளுடைய நமக்கு அவசியம் ஆகும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு. இப்போ அதுக்குதான் மகரிஷி சொல்றாரு, தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்களுக்கெல்லாம் தெளிவாக இறையுணர பிரம்ம ஞானம் தந்தேன் அப்படின்றார் மகரிஷி. இப்போ இந்த இறை நிலையை விளக்கத்துக்காக சுவாமிஜி ஒரு கவி கொடுத்திருக்காரு. மதிப்புடைய மாண்புமிக்க அன்பர்களே, நண்பர்களே, உங்களுக்கு மறைபொருளாம் தெய்வ நிலை தெளிவாக விளக்குகிறேன். மனம் விரித்து ஏற்றுக்கொள்வீர். எதுவுமாகும் இயல்பாம் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம். இதுவே அருட்பேராற்றல். இதனைதான் இறைநிலை என்று உணர்ந்திட்டேன். உங்களுக்கும் எடுத்து சொன்னேன். இவ்வுண்மை மறுத்திட்டால் எப்பொழுதும் எவரும் தெய்வம் உணர போகா. அதிவிரைவாய் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் இதுவே பிரம்மம். இதன் அழுத்தம் விட்டு விட்டு இயக்குவதே அதிர்வு காலம். இவ்வதிர்வின் மூலமே அனைத்து மாற்றங்களும் பிரபஞ்சத்தில். இந்த கவி மூலமா அந்த இறைநிலையை பத்தி அந்த இறைநிலையை அதனுடைய தன்மைகள், அதனுடைய ஆற்றல் எப்படி இருக்கு, எப்படி இயங்குது அப்படின்றது இந்த கவி மூலமா நமக்கு விளக்கி இருக்காரு.
அப்போ மனிதனிடம் வந்து இறைநிலை தான் அறிவாக இருக்கு. அப்போ அந்த உண்மையினை நாம் அறியும்போது, நமக்கு இந்த பிரபஞ்சம் பத்தின அந்த அமைப்பு பத்தியும், அதனுடைய நிகழ்ச்சிகள் முழுமையும் நாம வந்து உணர்ந்து கொள்ளலாம். இப்போ இறைநிலைய நாம உணர்வதற்காக என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்ப நம்ம எந்த ஒரு கணக்க நாம போடணும்னா, அதுக்காக ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த இது சூத்திரம். அது தெரிஞ்சுச்சுன்னா, அந்த கணக்க நாம போட்டோம்னா, அதுக்கான விடைய நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது போலவே, இறைநிலைய நாம உணர்றதுக்கு, இறைநிலையோட தன்மைகள் என்ன என்ன அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்ப நாம வந்து அத மனசுல நாம் தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம மனசுல வச்சுக்கிட்டு, அந்த நிலையில உட்கார்ந்து நாம தவம் பண்ணும்போது, அந்த இறைநிலைய நாம வந்து உணரலாம். அப்போ வந்து நம்ம இந்த இறைநிலையோட தன்மைகள் என்ன அப்படின்றத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். இறைநிலை அப்படி தத்துவ ஞானிகள்லாம் வந்து இந்த இறைநிலை, தெய்வம் அதுக்கு பல பேர்கள் சொல்லியிருக்காங்க. தெய்வம், பிரம்மம், கடவுள், மெய்ப்பொருள், பரவெளி, சூன்யம், அப்புறம் சைதன்யம், பாழ், பூரணம், அப்புறம் இயற்கை, பரம்பொருள். அப்படி பல பெயர்கள், இன்னும் நெறைய பெயர்கள் வந்து தத்துவ ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இறைநிலை இல்லாத இடமே இல்ல. அது வந்து எல்லா இடத்துலயும் நீக்கமற நிறைந்து பூரண பொருளா இருக்கு. அது வந்து அனைத்திற்கு எல்லாத்துக்குள்ளயும் ஊடுருவும் ஊடுருவும் ஒரு பாய்ம பொருளா இருக்கு. அதே மாரி அ அ எல்லாத்தையும் வந்து தன்னுள்ள ஊடுருவத்தக்க மேன்மை நிலையாகவும் அது இருக்கு. எல்லா பொருளோடையும் அது ஊடுருவும். அதுக்குள்ள எல்லாத்தையும் ஊடுருவுற அந்த மேன்மை நிலையாகவும் இறைநிலை வந்து இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டு, அதுல தண்ணி எடுத்து அதுக்குள்ள பயிர்கள நம்ம போட்டோம்னா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா, அந்த பயிருக்குள்ள தண்ணி இருக்கும். தண்ணிக்குள்ள பயிரு, பயிருக்குள்ள தண்ணி. அப்போ இறைநிலை வந்து பாய்ம பொருளா எதற்குள்ளயும் ஊடுருவி போற மாரி அமைஞ்சிருக்கு. சுத்தவெளி வந்து ஒரு தூய்மையா பளிங்கு போல எந்த தடையுமே அதுக்குள்ள இல்ல. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மலைய பார்க்குறோம். நம்மளால பார்க்க முடியுது. அதே மாரி பல 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற நட்சத்திரங்களையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அங்க எதுவுமே இடையில எதுவுமே தடையே இல்ல. அப்ப சுத்த வெளி வந்து எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கிறதால, அது வந்து பளிங்கு போல இருக்கு. அதுல வந்து தடை எதுவும் இல்ல. அதனால தான் நம்மளால பார்க்க முடியுது. அப்போ சுத்தவெளி தான் எல்லா தோற்றங்களுக்கும் அடிப்படை ஆற்றலாகவும், அறிவாகவும் இருக்கு. அது வந்து ஒ தோன்றின பொருள் அனைத்தையுமே தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. பூமி, சூரியன், சந்திரன், அப்புறம் கோள்கள், நட்சத்திரங்கள் இந்த பிரபஞ்சத்தையே சுத்தவெளி தான் தாங்கி கொண்டிருக்கு. அப்போ வந்து அந்த சுத்தவெளி வந்து எல் அ எ நம்ம பார்க்குற எல்லா உயிரினங்களுமே இறைநிலையோட ஒரு பின்னம் தான். அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, சிறைநிலையோட தன்மை வந்து அன்பும் கருணை. அப்போ வந்து நாம வந்து எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும், அதுக்கு தேவையான உதவியும் செய்வோம். நம்ம எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு செய்ய மாட்டோம். அந்த அன்பும் கருணையுமாவே நாம வந்து விளங்குவோம். அந்த இறைநிலையின் தன்மைய நம்மகிட்ட வரும்போது. ஈஷ ஈஷோபநிஷத்துல வந்து ஒரு கவி, "அது நகர்கிறது, அது நகர்வதில்லை. அது தூரத்தில் இருக்கிறது மற்றும் அருகே இருக்கிறது. அது எல்லாவற்றின் உள்ளேயும் இருக்கிறது. அது எல்லாவற்றின் வெளியேயும் இருக்கிறது." அது அப்படின்னு சொல்றது அந்த இறைநிலை. அந்த சுத்த வெளி. அது எல்லா இடத்துலயும் இருக்குது. தூரத்திலயும் இருக்கு, கிட்டயும் இருக்கு. அது எல்லாவற்றின் உள்ளேயும் இருக்கு. எல்லாவற்றின் வெளியவும் இருக்குன்னு இந்த கவி மூலமா விளக்கியிருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தத்துல வந்து சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ. சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற பொருளும் நீ. எல்லாத்துக்குள்ளயும் நீ தான் இருக்க. அப்படின்ட்டு இந்த கவி மூலமா விளக்கியிருக்காங்க. இப்போ சுத்தவெளி வந்து எல்லையே இல்ல அதுக்கு. எல்லையற்றது அது. அம் அது வந்து அதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்ல. அதனால அது வந்து எல்லையற்றது. இப்போ உருவங்கள் பார்த்தோம்னா, அது வந்து எல்லை கட்டி தான் இருக்கும். அ குறிப்பிட்ட நீளம், அகலம் ஒரு வடிவத்தோட இருக்கு. அதனால வந்து நம்மளால உருவங்கள தனித்தனியா பார்க்க முடியுது. அப்போ சுத்தவெளிக்கு அப்புறம் எதுவுமே இல்ல. அதனால சுத்தவெளி வந்து எல்லையற்றதா இருக்கு. அதுக்கு அப்பால எதுனா இருக்கான்னா இல்ல. அப்போ வந்து சுத்தவெளி வந்து அம் காலத்தால அழியுமா அப்படின்னு பார்த்தா அழியாது. அது வந்து
அதுக்கு தோற்றம் கிடையாது. அதுக்கு ஒரு முடிவும் கிடையாது. அப்போ அதனால அது அந்த சுத்தவெளி நேற்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கும். இதுதான் சுத்தவெளி, நிரந்தரமானது. இப்போ நம்ம பகல்ல வந்து சூரியன பார்க்குறோம். சூரியன் இல்லைன்னா நமக்கு வந்து இருட்டா தான் இருக்கும். அதே மாரி இரவுல வந்து வானத்துல நட்சத்திரங்கள பார்க்குறோம். அந்த நட்சத்திரங்கள எடுத்துட்டோம்னா, அதுவும் இருளா தான் இருக்கும். அப்போ சுத்தவெளி வந்து கும் இருட்டு. அது கருப்பா தான் இருக்கு. கும் இருட்டா இருக்கு. இப்ப சுத்தவெளி வந்து அ பிரபஞ்சத்திற்கு வந்து ஒரு மூல நிலை. அப்போ சுத்தவெளி தான் ஆதி நிலை. அதனால சுத்தவெளி ஆதி அப்படின்னு நம்ம வந்து ஆதி சுத்தவெளியிலேயே ஆதி. அது ஒரு இருப்பு நிலை. அதுக்கு வந்து ஒரு மூலமும் இல்ல. அது வேறு பொருள்ல இருந்து தோன்றல. அதனால அத வந்து அனாதி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்றாங்க. இப்போ ஆதியும் அதுவே, அனாதியும் அதுவே. இந்த சுத்தவெளிய நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து எல்லையற்றது, விரிஞ்சு போயிட்டே இருக்கு. ஆகையால நம்மளுடைய மனமும் எப்படி இருக்குன்னா, எல்லையற்று விரிஞ்சு போயிட்டே இருக்கு. அது வந்து அந்த மனசுக்கு எதுவும் தட்டுவதில்லை அப்படின்றது. இதுனா தாய்மானவர் பாடல்ல வந்து, "அங்கங்க எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது அது. தன்னிருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்ததெது? மன வாக்கினில் தட்டாமல் நின்றதெது?" மனவாக்கினில் தட்டாமல் நின்றது என்று கேள்வி மூலம் உணர வச்சிருக்காரு தாயுமானவர். மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எதுன்னா, ஒன்றுமில்லாதது என்று கருதி நம்ம திரும்பி விடுறோம். ஆனா, இங்க அறிவு வந்து பேரறிவோடு கலந்து ஒன்றுபட்டு விடுது. இப்போ வந்து இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு தொட்டியில இருக்கிற தண்ணீர்ல ஒரு பெரிய பனிக்கட்டிய நம்ம போட்டுட்டோம்னா, அது எப்படி ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு அந்த தண்ணீரோட கலந்து போயிடும். இப்போ நம்ம பனிக்கட்டிய பார்க்க முடியுமான்னா, பார்க்க முடியாது. இப்போ தண்ணி அந்த பனிக்கட்டி கரைஞ்சு அந்த தண்ணிக்குள்ளவே போயிடும். அந்த தொட்டி தண்ணீர்லயே போயிடும். அப்போ வந்து அது அந்த கரைஞ்சு அது அதோட ஒன்றுபட்டு போகுது. இது மாரி தான் நாமளும் வந்து பேரறிவோட சேர்ந்து ஒன்றுபட்டு விடுறது வி விடு விட்டு விட்டுருவோம். திருமூலர் கூட வந்து திருமந்திர பாடல் மூலமா விளக்குறாரு. எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும், கண்ணார் அமுதினைக் கண்டு அறிவார் இல்லை. உள்நாடி உள்ளே ஒளிபெற நோக்கினால் கண்ணாடி போல கலந்து நின்றானே. நம்ம வந்து பல 1000 ஆண்டுகள் யோகத்தில் இருந்தாலும், கண்ணுள் மணியும், அந்த கண்மணி உணரும் அமிர்தம் போன்றிருக்கும் சிவனை காண முடியாது. மனதை உள் திருப்பி உயிரில் ஒளி பரப்பினால் கண்ணாடியில் நமது உருவம் கலந்து காண்பதைப் போல நமது உள்ளத்தில் உறையும் இறைவனை நாம காணலாம் அப்படின்னு நம்ம காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம மனசு வச்சு தவம் செய்யும் போதுதான் அந்த இறைவனை நாம வந்து காணலாம். அதுவும் எப்படி நம்ம உருவத்தை எப்படி கண்ணாடியில பார்த்தா தெரியுமோ அது மாதிரி நாம இறைவனை காணலாம் அப்படின்னு இந்த பாடல் மூலமா விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்புறம் வந்து மன அலைச்சல் விரைவை குறைச்சு, அந்த அமைதியிலே நம்ம அறிவறிந்து பார்க்கும்போது, அந்த தெய்வ நிலைய நாம வந்து உணரலாம். அது வந்து ஒரு அனுபவ நிலையில நாம உணரலாம். அதுதான் இறையுணர்வு அப்படின்றாங்க. வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வு ஆகும். வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. விதமாகி அவன் எங்குமாகி அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தவெளி சூனியமாம் நிறைந்த தன்மை சூட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தன்னை அறிந்த வித்தியது தர்க்கம் வேண்டாம் அப்படின்னு மகரிஷி கவி மூலமா சொல்றாரு. இறைநிலைய வந்து எழுத்து மூலமோ பேச்சின் மூலமோ உள்ளவாறு விளக்கறதுக்கோ நம்மளால முடியாது. அம் இது வந்து வேதாந்தம் பேசுறதால நமக்கு எட்டாது. சூனியமா இருக்கு. அது வந்து சூட்சுமமா தான் நம்ம அறிஞ்சுக்கணும். தத்துவத்தின் மூலமோ, இல்ல யாராவது சொல்லும்போது நம்மளால அத அறிஞ்சுக்க முடியாது அப்படின்னு இந்த கவி விளக்கம் நமக்கு குடுக்காங்க. இந்த கவி விளக்கத்துக்கு ஒட்டிய ஒரு சிந்தனை கருத்து. 10 மிகச்சிறந்த ஓவியர்கள் வந்து கொண்டு வந்து நிறுத்தி, அவங்க கிட்ட வந்து, என்னோட சகோதரர் வந்து இந்த மாரி எல்லாம் இருப்பாரு. அவங்க வந்து அப்படியே வரைவாங்க நம்ம சொல்றத வச்சு. அவங்க வந்து சிறந்த ஓவியர்கள் 10 பேரு. அதுவும் மிகச்சிறந்த ஓவியர்கள கொண்டு வந்து அவங்க கிட்ட வந்து நாம என்னோட சகோதரர் வந்து ஒரு 6 அடி உயரம், கோள வடிவான முகம், அப்புறம் மூக்கு இப்படி இருக்கும், கண்ணு இப்படி இருக்கும். அவருடைய ம்
கை கால்கள் இப்படி இருக்கும், இந்த அளவு உயரம் இருப்பாரு, இப்படி இருப்பாருன்றது அப்படியே நான் வர்ணனையா நம்ம குடுத்துட்டே வந்தோம்னா, அவங்க வந்து வரைவாங்க அந்த 10 பேரும். வரையும்போது பார்த்தா, நம்ம சொன்னதுக்கும், அவங்க வரைஞ்சதுக்கும் சம்மந்தமே இருக்காது. வேற மாரி இருக்கும். அதுதான் வந்து பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காய் முடிந்தது அப்படின்ற பழமொழி மாரி இருக்கும். இப்போ பொம்மை செய்றவங்கலாம் வந்து எப்படி செய்வாங்கன்னா, தனித்தனியா அந்த உறுப்புகள் கை தனியா, கால் தனியா, முகம் தனியா அது மாரி செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரு உருவத்தையே அவங்க உருவாக்குவாங்க. இந்த பொம்மை செய்றவங்க. இப்போ அந்த கடைக்கு வந்து புதுசா ஒரு ஒரு இளைஞர் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அவர் வந்து இது மாரி செய்யும்போது, ஆ பிள்ளையார் சிலை செய்யும்பொழுது, பிள்ளையார் பொம்மைய செய்யும்போது, அவரு என்ன பண்றாருன்னா, அந்த அ தும்பிக்கைய வந்து எடுத்துட்டு போயிட்டு, அந்த பிள்ளையாருக்கு பின்னாடி வச்சுர்றாரு அவரு. அது எப்படி இருக்குன்னா, பிள்ளையாருக்கு வந்து வால் முளைச்ச மாரி இருக்கும். அதுதான் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காய் முடிந்தது அப்படின்ற பழமொழி. அந்த மாரி இருக்கும் இந்த ஓவியம். நான் என் சகோதரன பத்தி எவ்ளோ நான் சொன்னாலும், அவங்க வந்து 10 பேரும் 10 விதமா அவங்க வந்து அந்த படத்த வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஆனா என்னோட சகோதரன அவங்க கண் முன்னாடி நிறுத்தியிருந்தேன்னா, தத்ரூபமா அந்த 10 பேருமே ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு வேறுபாடுகள் தான் இருந்திருக்கும். அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிருப்பாங்க. இதே மாதிரி தான் இறையுணர்வ நாம உணர்ந்தா தான் நாம வந்து இறை உணர்வ நாம தான் உணரணும். அப்போ வந்து எல்லாருமே இறையுணர்வ நாம் உணரலாம். எப்படின்னா, சிந்தனை ஆற்றல் உள்ள எல்லாருமே வந்து இறையை உணரலாம் அப்படின்னு நம்மளுடைய மகான் வந்து குடுத்திருக்காரு. சொல்லியிருக்காரு. மனித உடலும், மனமும் இயங்கறதுக்கு நமக்கு வந்து ஆற்றல் தேவைப்படுது. அதேபோல இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருளும், உயிர்களும் ஒரு பேராற்றல் அப்படின்ற பேராற்றல் இயங்கிக் கொண்டிருக்குது. பேராற்றலால தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ அது வந்து மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கிறதால் அதை வந்து கடவுள், அதுதான் வந்து பிரம்மம், பேராற்றல். அப்போ வந்து கடவுள் பல அல்ல. கடவுள் ஒண்ணுதான். சுத்த வெளிதான். அது இறைநிலை தான். அந்த பேராற்றலா எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கு. அப்போ வந்து அது எல்லா இடத்துலயும் இறைந்து இருக்கிறதால இதுக்கு இறைநிலை அப்படின்னு பேரு. அந்த இறைநிலை வந்து எல்லா வல்லமையுடையது. அது பூரணமா அதனுடைய ஆற்றல் எப்பவுமே வந்து பெருக்கிக்கிட்டே இருக்கு. அது வந்து தன்னிருக்கும் பேராற்றல். அது வந்து திணிவு பெற இடத்துல அது மடிப்பு விழுந்து முடிச்சுகளாகி தற்சுழற்சி பெற்றதால அந்த வந்து விண்ணாக்கி தள்ளும் விசையாக மாறக்கூடியது. அதுதான் வந்து அனைத்துக்கும் இருக்கிற பேராற்றல். அதுதான் இறைநிலை. இப்பேராற்றலே இறுக்கி சுருக்கும், விரித்து பரவும். இந்த 2 ஆற்றலா உள்ளது. இது வந்து கண்களுக்கு புலப்படுமான்னா புலப்படாது. அது ஒரு மாயக் கயிறு போல பேரியக்க மண்டலம் முழுசும் நிறைஞ்சு அனைத்திலும் தன்னை இணைத்துக் கொண்டு இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் எல்லாத்துக்கும் மூல நிலையாகவும், எல்லாம் உணரும் பேரறிவாகவும் இருக்கு. அப்போ தாங்கும் பொருள் வலிதா, மிதக்கும் பொருள் வலிதா அப்படின்னு சொன்னா, தாங்கும் பொருள் தான் வலிமையுடையது. எல்லாருக்குமே தெரியும். பூமி, சூரியன், கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே சுத்த வெளியில மிதந்து உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இவற்றையெல்லாம் வந்து சுத்த வெளி தான் தாங்கி இருக்கு. உண்மை அப்படின்றது எப்போதுமே எளிது. ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் சிம்பிள். அப்போ உண்மையை அணுகினால், உண்மையை தெரிந்து கொண்டால், அது மிகவும் ரொம்ப எளிமையா புரிஞ்சிரும். இல்லைங்களா? அந்த உண்மைய உணர்றது வந்து ரொம்ப எளிமை. ஒரு அன்பர் வந்து அவரு அதிகமான ஆராய்ச்சி செய்ற ஒரு மனம் படைச்சவரு. அவரு வந்து கடவுள் யாரு? உயிர்ன்னா என்ன? இந்த உயிர பத்தியும், கடவுள பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தால அவரு வந்து எல்லார்கிட்டயும் போயிட்டு எல்லா மகான்கள்ட்டயும் இருந்து கேட்டாராம். இது வந்து ரொம்ப பெரிய சிக்கல்ப்பா. இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்களாம். அவர் வந்து ஒரு பெரிய வியாபாரி. அவர் தான் வந்து வீட்ல முதல் ம பிள்ளை. அவருக்கு அப்புறமா ஒரு 4 பிள்ளைகள் இருக்காங்க. அவர் வந்து கண்டிப்பா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிஞ்சா தான் நான் வந்து கல்யாணமே பண்ணிக்கணும். அதுவரைக்கும் எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த 4 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அப்போ எத்தனையோ மகான்கிட்ட போய் கேட்டும் அவரோட கேள்விக்கு சரியான விடை கிடைக்கவே இல்ல.
ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய மகான் இருக்காரு. அவர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்புறம் அவர் போய் அந்த மகான வணங்கி, எனக்கு வந்து இத பத்தி எனக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு விடை வேணும் அப்படின்னு கேட்டாராம். சரி நீ வந்து இந்த 2 வருஷம் இங்கே இருப்பா. அ அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாராம் அவரு. அதே மாரி அவரு 2 வருஷம் அங்கேயே இருந்தாரு அவர்கிட்டயே. அந்த குரு கிட்டயே. அந்த 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து 2 விடை இந்த 2த்துக்குமே விடை வேணும். கடவுள் யாரு? உயிர்னா என்ன? அப்படின்றதுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அ அ சொல்றாராம். அ கு நான் சொல்றேன். நீ வந்து குறிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம். என்ன அப்படின்னா, கடவுள் என்பது குழப்பம், வாழ்க்கை என்பது பிரச்சனை அப்படின்னாராம். காட் இஸ் கன்ஃப்யூஷன், லைஃப் இஸ் ப்ராப்ளம் அப்படின்னாராம். இது எதுக்கு நான் குறிச்சுக்கணும்? இது எனக்கே தெரியும் இல்லையா? அப்ப நான் ஏன் குறிச்சுக்கணும்? அப்படின்னு கேட்டாராம் அவரு அந்த மகான் கிட்ட. இல்ல, இது நான் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கம் தெரியும் விளங்கும் இல்லையா உனக்கு? அதனால தான் அப்படின்னு சொன்னாராம். அவர் எதுக்காக வந்தோமோ அந்த விளக்கம் வந்து அவருக்கு கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறமாவும் அவர் தேடிக்கிட்டே இருந்தாராம். அவர் வந்து நம்முடைய ஆசான் அருட்தந்தை அவங்க கிட்ட வந்து அ அந்த கேள்விகள கேட்கும்போது, நமது மகான் வந்து அவருக்கு வந்து தீட்சை குடுத்து, "நீ தவம் பண்ணு, அகத்தாய்வெல்லாம் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கம் இறைநிலை விளக்கமெல்லாம் சொல்லும்போது, அவருக்கான விடை கிடைச்சவுடன் அவரு ரொம்ப சந்தோஷமா வந்து நன்றி சொல்லிட்டு, ஆசி வாங்கிட்டு கிளம்புனாராம் மகரிஷி கிட்ட இருந்து. அப்போ எல்லாருமே வந்து நம்ம இந்த இறைய உணர்றதுக்கு நம்ம விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாம வந்து போகும்போது நமக்கு ஈஸியா புரிஞ்சிரும். அதே மாரி ஒன்று பலவாகும் அப்படின்றது இந்த இறைநிலை தான் ஒண்ணு தான். அதனோட ஆ ஆற்றல் தான் எல்லா பொருளும் தோன்றியிருக்கு. இறைநிலையின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால இறைத்துகளாகி, இறைத்துகள் வந்து விண்ணாகி, விண்கள் மூலமா பஞ்சபூதங்கள், ஓரறிவு தாவரத்திலிருந்து 5 அறிவு விலங்கினங்கள் வரை வந்து 6வது அறிவா மனுஷன் தோன்றியிருக்கான். அப்போ எல்லாமே இந்த இறைநிலையில இருந்து தான் வந்திருக்கு. இறைநிலையில இருந்து வந்ததால ஒன்றே பலவாவும் மாறியிருக்கு. எப்படி நாம வந்து ஒரு தங்க தங்கம் தங்க கட்டி இருக்கு. அதிலிருந்து நெறைய ஆபரணங்கள் செய்றோம். கம்மல், மூக்குத்தி, செயினு, வளையல் அந்த மாரி நெறைய பண்ணுவோம். ஆனா மூலம் என்னன்னா தங்கம் தான். அது மாரி ஒரே மூலத்திலிருந்து வந்த எல்லாமே வந்து இறைநிலையிலிருந்து தான் வந்திருக்கு. அப்போ அந்த ஒரு இதுவ நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி கடல்ல இருந்து ஆவியாகி தண்ணி மேல போயிட்டு மழையா பொழிஞ்சு, எல்லா இடத்துலயும் வந்து நிரம்பி அந்த ஆறு, குளம், குட்டை, அ அருவி எல்லா இடத்துலயும் இருந்து போயிட்டு நிரம்பி, அதுக்கப்புறமா கடைசியில போய் கடல்ல போய் அடையிற வரைக்கும் அதனுடைய அந்த அமைதி நிலைக்கு வராது. கடல அடைஞ்சுச்சுன்னா அமைதி நிலை வரும். அது மாதிரி தான் நாம் இறைநிலையிலேருந்து வந்திருக்கோம். மறுபடியும் இறைநிலை அடையறது தான் நம்மளுடைய அமைதி, நம்மளுடைய வாழ்வின் நோக்கமே அதுதான். எங்கிருந்து வந்தோமோ அங்க போய் அடையறது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம். அப்போ இந்த மாரி இறைநிலை இல்லாமல் நாம் இல்ல. இறைநிலையோட தான் இருக்கோம். நம்ம 6வது அறிவு படிச்சிருக்கிற நாம, அந்த இறைநிலைய நாம உணரணும்னா, நமது மகான் குடுத்திருக்கிற பயிற்சிகள நாம வந்து பண்ணும்போது, அந்த மனம் நிலைத்து அமைதியில நாம போகும்போது, அந்த பேரறிவோட இந்த சிற்றறிவு இணையும்போது, "அதுவானால் அதுவே சொல்லும்" அப்படின்ற அந்த எல்லா உண்மைகளையும் நமக்கு வந்து விளங்கும். அப்போ வந்து எப்படி நாம வந்து இந்த ஒன்றே பலவாகும் அப்படின்றதுக்கு வந்து வாழ்க்கையில நம்ம சாதாரணமா ஒரு இட்லி மாவு அரைச்சு வைக்கிறோம். இட்லி வேணும்னா இட்லி ஊத்திக்கலாம். தோசை வேணும்னா தோசை, அப்புறம் அது கூட வெங்காயம் போட்டு ஊத்தாப்பம். அந்த மாரி நெறைய அதுல வந்து நெறைய பலகாரங்கள் நம்ம செய்வோம். அந்த மாதிரி இது மூலம் என்னன்னா, அந்த இட்லி மாவு தான். அதே மாதிரி தான் இறைநிலை தான் மூலம். அந்த பேராற்றல், பேரறிவு அதிலிருந்து தான் எல்லாமே தோன்றியிருக்கு. அதுதான் எல்லாத்தையும் வந்து தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு, வழி நடத்திக்கிட்டு இருக்கு. தேவையானது எல்லாத்தையுமே அன்பும், கருணையுமா இருந்து குடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த மூலம் ஒண்ணுதான். அ ம பா மகாகவி பாரதியார் கூட சொல்றாரு, "காக்கை, குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்." ஏன்னா, அது எல்லாமே விண்களோட தொகுப்பு தான். நாமும் அதனால தான் எல்லாமே ஒண்ணு அப்படின்னு அவர் வந்து பா பாடியிருக்காரு. "மண்ணிலே வன் விண்ணை கண்டான்" என்ற பாடல் வரி கூட இருக்கும். மண்ணு பிரிச்சுக்கிட்டே போனோம்னா, அதுல விண் இருக்கும். "ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார்." அது வந்து ஞானிகள்.
எப்படி அப்படின்னா, அந்த ஓட்டுக்குள்ளேயும் விண் இருக்கு. அந்த பொண்ணுக்குள்ளேயும் விண் இருக்கு. அப்ப 2மே ஒண்ணுதான் அப்படின்றத ஞானிகள் அ மதிப்பு போடுவாங்க அப்படின்றது தான் அந்த ஓடும், செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் ஞானிகள் அப்படின்ற ஒரு கவி இருக்கு. ஒன்றே பலவாகும் என்ற இந்த தலைப்பை வந்து நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க